இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தி ஸ்மைல் மேன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியாக இருக்குது. நம்ம சரத்குமார் சாரோடைய அவங்களுடைய 150வது திரைப்படம். ஆல்ரெடி டீசரே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ட்ரெய்லரே வெளியாக இருக்குது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3, 2, 1. ஸ்மைல் மேன் பேட்டர்ன்ல இன்னொரு கொலை நடந்திருக்கு சார். வாட்? ஓகே, கொன்னுட்டு ரத்தம் உறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கான். வாய்ப்பவிய ஆக்ஸா பிளேடோ இல்ல அதே மாதிரி இருக்கிற கத்தியை வச்சோ கிழிச்சு எடுத்திருக்கான். பாடியை பப்ளிக்ல டம்ப் பண்ணியிருக்கான். அப்படின்னா ஒரு கொலையோட நிறுத்த மாட்டான். ஓகே. The killer is trying to say something. ரெஃபரன்ஸ்க்காக பழைய கேஸை டீல் பண்ண யார்கிட்டயாவது பேசி பாருங்க. ஐ எம் சிதம்பரம் நெடுமாறன், இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். மேக்ஸிமம் 1 year. அதுக்குள்ள உங்க எல்லா மெமரிஸும் அழிஞ்சிடும். ஓ, அவருக்கு கொலைகாரங்களை பத்தியோ இல்ல சாக போறவங்களை பத்தியோ நல்லா தெரிஞ்சிருக்கு. We believe he regulates these murders. நான் எதிர்பார்த்தபடியே முதல் கொலை நடந்துருச்சு. It is a copycat killing. கொலைகாரன் இருக்க முடியாது. பிஜிஎம்லாம் செம்மையாக இருக்கும். அவனை என்கிட்ட வர வைக்கணும். நீங்க புக் பப்ளிஷ் பண்ணி ஒரே வாரத்துல 5 வருஷமா நடக்காத கொலை அதே மாதிரி நடந்திருக்கு. இப்ப அவனோட கவனம் எல்லாம் என் மேல. சிதம்பரம் நெடுமாறன தான் இங்க வந்திருக்கேன். இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கேன். ஐ எம் ஸ்டில் ஃபிட் அண்ட் ஆக்டிவ். நீ வெளிச்சத்துக்கு வந்தா நான் மறுபடியும் கொல்லுவேன். ஸ்மைல் மேன். ஓகே, நல்லா இருக்கு. ஓ, 27. ஓகே, ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. சஸ்பென்ஸு, த்ரில்லரு எல்லாமே இருக்கும் போல், சைக்கோத்தனம் எல்லாமே இருக்கும் போல். நம்ம சரத்குமார் சாருக்கு வந்து நினைவுகள் 1 வருஷத்தில் போயிடும்னா அப்போ அதுக்குள்ளே அவர் கேஸை கண்டுபிடிக்கணும். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு டைலாக் சொல்லும்போது, நீ வந்தேன்னா நான் மறுபடியும் கொலை பண்ணுவேன்னா, அப்போது அவங்க 2 பேருக்கும் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் சரத்குமார் சாருக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அவர் சின்ன குழந்தை ஒன்று காட்டுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கும் அவருக்கும் ஏதோ சம்திங் இருக்குது. அவர் இந்த கேஸ் இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கேஸை விசாரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கார் போல். அதுலேருந்து அவருக்கு ஏற்கனவே சம்மந்தம் இருக்குது போல். அந்த சம்மந்தத்தோடைய 5 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் உள்ளே வராரும்போது மறுபடியும் கொலைகள் நடக்குது போல். இப்போ சரத்குமார் சாருக்கும் அந்த ஸ்மைலிங் கில்லருக்கும் ஏதோ கனெக்ட் இருக்கா மாதிரி தெரியுது. நல்லாயிருக்கு. பிஜிஎம் நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதோ கதைக்குள்ளே கதை ஏதோ பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி நல்லா தெரியுதுங்க. நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. பர்சனல் ரீசன் எதனா இருக்குமோன்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம். நல்லாயிருக்கு. டீசர் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஜிஎம் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சாரோடைய 150வது திரைப்படங்க. 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. நல்லாயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.